வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு ரபடின்னு சொல்லக்கூடிய ஒரு நார்த் இந்தியன் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு 4ல இருந்து 6 பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். 2 லிட்டர் பசும்பால். இன்னைக்கு நான் வந்து செமி ஸ்கிம்டு மில்க், அதாவது 2% ஃபேட் மில்க் யூஸ் பண்றேன். அது போக 400 கிராம் வெயிட்ல ஒரு டின் கண்டென்ஸ்டு மில்க், அதாவது மில்க் மேட்னு சொல்லுவாங்க அது. 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா பருப்பு, 4 ஏலக்காயிலிருந்து எடுத்த விதை, ஒரு சிட்டிகை குங்குமப்பூ, அது போக கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் சேமியா வச்சுருக்கேன். இது வந்து யூஸ்வலாக அது யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த ரபடியில், நான் கொஞ்சம் திக்னஸ்க்காக அதை எடுத்திருக்கேன். முதல்ல இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் சேமியாவை வெறும் வானிலையில் போட்டு எண்ணெய் நெய் எதுவும் சேர்க்காம வெறுமனை ஒரு அரை நிமிஷம் வதக்கிக்கோங்க. அது லேசாக பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறமா அதை தனியாக எடுத்து மறுபடியும் கிண்ணத்தில் போட்டு தயாராக வச்சுக்கோங்க. அது ஆறட்டும். அடுத்து அதே பேனில் நான் அந்த 2 லிட்டர் பாலை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து அது சூடாகணும், ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வர வரைக்கும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். அது கொதி வர்றதுக்குள்ள நான் வந்து இந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, ஏலக்காய் விதை, குங்குமப்பூ இது 4ஐயும் ஒன்றா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்க போகிறேன். நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி இதையும் தயாராக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இடையிடையே கலந்து விட்டுட்டு இருந்தேன். இப்போது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பருப்பு கலவையை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம வச்சுருந்த ஒரு டின் கண்டென்ஸ்டு மில்க், அதாவது மில்க் மேடையும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து லைட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் லைட் இல்லைனா நார்மல் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். எல்லாம் டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். அதை கலந்துட்டு கூட ஒரு கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அதை நல்லா கலந்து விடுங்க. பொங்கி வெளியில சிந்திரக்கூடாது. அதனால கொஞ்சம் கவனமா 2-3 நிமிஷம் கிட்ட இருந்து அதை கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை ஒரு மீடியம் ஃப்ளேம்ல போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் அதை அப்படி கொதிக்கட்டும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டராக குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த சேமியாவை இதில் சேர்த்துக்கோங்க. நான் இடையிடையே இதை கிண்டிகிட்டே இருந்தேன். சைடில் ஆடை விழுந்ததெல்லாம் இழைச்சி திரும்ப பால்லையே சேர்த்து கலந்து விட்டுட்டே இருந்தேன். இந்த சேமியா வேகிறதுக்கும் அந்த ரபடி வந்து நல்லா திக்காகிறதுக்கும் பால் இன்னும் நல்லா சுண்டி பாதியாக வத்துறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கூட ஒரு 10 நிமிஷம் அப்படி கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பால் வந்து ஒரு 1-1.25 லிட்டர் பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் வந்து அதை நிறுத்திடலாம். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. சேமியா சேர்த்ததுனால நல்லா இறுகும். சேமியா சேர்க்கலாம் இவ்வளவுக்கு இருக்காது, அதனால நான் கொஞ்சமாக சேர்த்தேன். ஆனால் யூஸ்வலாக அந்த நார்த் இந்தியாவில் பண்ணும்போது அது போட மாட்டாங்க. இப்போ நமக்கு வேணுன்ற பக்குவத்துக்கு ஒரு 1.25 லிட்டருக்கு வத்தி வந்துருச்சுது. மில்க் மேடும் சேர்த்ததுனால 1.25 லிட்டர் மொத்தத்தில். பால் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் வந்து 1 லிட்டராக வற்றணும், அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சிருங்க. நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் அது இன்னும் கூடி நல்லா திக்காயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரபடி தயார். நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா கிண்ணத்தில் ஊற்றி மேலாப்பில் கொஞ்சம் உடைச்ச பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு தூவி பரிமாறினீங்கன்னா ரபடி தயார். இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.